தாய வினை கூட நினையாவே. ஓங்கொழியாய் அருள் ஞானமூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேங்கமழும் அலறிதழி திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர் சடைமேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணிமன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த நூல்களில் சில நூல்களை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் தண்டனிட்டு போற்றி வணங்கி நாம் எல்லோரும் இறைவனை வணங்குவோம். இந்த இணைப்பிலே இருக்கிற தொண்டர்கள் எல்லோருடைய திருவடிகளையும் எளியேன் வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கிற சித்தாந்த நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் ஐயா அவர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, பெருமானுடைய கருணையினாலே நாம் உமாபதி சிவம் செய்த நூல்களிலே 8 நூல்களில் ஒன்றாக இருப்பது சிவப்பிரகாசம். ரொம்ப அருமையான நூல். இந்த சிவப்பிரகாசம் நூல் தோன்றுவதற்கு காரணத்தை அவரே ஒரு பாடல்ல காட்டுகிறார். அந்த குரு பரம்பரையில அமையப்பெற்றது இந்த நூல் என்பதை 11வது பாடல்ல அழகுபட போற்றியிருக்கிறார். என்னுடைய குருநாதர் தெரித்த குரு முதல்வர் இந்த ஒரு மரபு வேற எங்கேயும் இருப்பதா தெரியவில்லை நான் பார்த்ததில்லை. ஏனென்றால் பலரும் பலவிதமான மரபு சொல்லுவார்கள். சைவ சித்தாந்த கைலாய மரபு என்பதே இந்த அகச்சந்தான புறச்சந்தானத்திற்கே உரியது என்று நான் எண்ணுகின்றேன். சிவபெருமானே பதிபசு பாச உண்மைகளை சொன்னார். சிவபெருமானே ஆகமங்களை சொன்னார். சிவபெருமானே வேதங்களை அருளினார். அந்த கருத்தை அத்தனை வைத்துக்கொண்டே உமாபதி சிவம் பல கலை ஆகமம் யாவையினும் கருத்து என்ற சொல் ரொம்ப உயர்ந்த சொல். அதில் பதி பசு பாசம் திரித்தல், பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் விளக்கமாக சொல்லுதல். இதுதான் வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், திருமுறைகள், சாஸ்திரங்கள் இவையெல்லாம் சொல்லப்படுவது. ஆக இறைவன் அமைத்திருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நூலிலே கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குகளும் பசுவாகிய உயிர் பாசத்தை விட்டு பதியாகிய இறைவனை போய் சேர வேண்டும். இதுதான் வேதங்களிலே, ஆகமங்களிலே, உபநிடதங்களிலே சொல்லுவது. அதில இந்த 3 பொருள்ல 3ஐ பற்றியும் விளக்கமாக காட்டுகிறார்கள். பதியினுடைய முழு இயல்பு, பாசத்தினுடைய முழு இயல்பு, பசுவின் இயல்பு. ஆக பதிக்கு என்ன குணம், பசுக்கு என்ன குணம், பாசத்துக்கு என்ன குணம், இந்த பசு யாரோடு இருந்தால் நன்மை, இவையெல்லாம் மிக அழகாக பெருமான் அருள் செய்திருப்பதை பார்க்கிறோம். அதில் பதியை பற்றி நன்கு உணர்ந்தவர், பாசத்தை பற்றி மிக தெளிவாக உணர்ந்தவர்,
பசுவின் பேரின்ப நிலையை உணர்ந்தவர் உமாபதி சிவம். அதனால் அந்த ஞான அனுபவம் எனக்கு எப்படி கிடைத்தது என்பதை காட்டுகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். அவர்கள் திருவடிகளை போற்றி அந்த இரு நூல்களையும் நோக்கி பிறகு நான் இந்த நூல் செய்தேன். ஆக குரு வழிபாட்டையும் அவர்கள் கூறியிருக்கிற ஞான நூல்களின் தெளிவையும் நான் மக்களுக்கு சொல்லுகிற, எளிமையான மக்களுக்கு சொல்லுகிற வகையிலே என்னுடைய விருப்பத்தின் காரணமாக, இன்னும் கூட நான் இப்படி சொல்லுவது சரியான்னு தெரியல, ஆனால் உமாபதி சிவத்தினுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும் நினைக்கின்றேன். ஆனால் இந்த கருத்து கூட சிந்திக்கலாம். அதாவது நான் என் குருநாதரிடத்தில் பெற்ற அனுபவத்தை நான் எழுதி வைக்கிறேன் என்றுதான் பாடியிருப்பாரே தவிர நான் ஒரு நூல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஒருபோது வந்திருக்காது இல்லையா? எனவே அவர் சீவன் முத்த நிலையில இருந்த மிகப்பெரிய குருவருள் பெற்றவர். அவர் நமக்கு காட்டுகிறார். அதிலே பதியை பற்றி சொல்லுகிற பொழுது பதி பரமே, என்பது ஏகாரம், இது உறுதிப்பொருள் குறித்தது என்று நாம் அதை எண்ணி பார்க்கலாம். அந்த பதிதான் அருவும் அன்றி உருவுமன்றி குணங்குறிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாய் அலையில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாகி திகழ்வது சிவம். பாருங்க, எல்லாம் ஆய் 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 என்று காட்டுகிறார். பாருங்கள், ரொம்ப அருமையான தொடர். பாருங்க, ஆமா, நிலவும் அரு உருவும் அன்றி குணங்குருகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாய் அலையில் உயிர்க்கு உணர்வாய் அசலமாய் அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி, அது மட்டுமில்ல, செலவரிதாய் செல்கதியாய். அவரை பற்றி உணராதவர்கள், அவரினுடைய கருணை உணராதவர்கள், அவரை பற்றி கொள்ள முடியாதவர்களாய், அவர்களை பற்றி உணர்ந்தவர்கள் மிக எளிமையாக பற்றி கொள்ள உடையவராய் சிறிதாய் பெரிதாய் இருப்பதுதான் சிவம். அப்ப சிவபரம்பொருள் என்பதற்கு சுருக்கமாகவும் அதே சமயத்தில் விரிவாகவும் காட்டியிருக்கிற பகுதி இந்த திருப்பாடல். இது இறைவனுடைய சொரூப நிலை, அவனுடைய இயற்கை குணம் என்று இந்த திருப்பாடல்ல அழகா காட்டியிருக்கிறார். இதுவரை சென்ற வகுப்புல சிந்தித்திருக்கிறோம். இனி அடுத்த வகுப்புல அடுத்த பாடலா சிந்திக்க வேண்டியது அந்த இறைவன் உயிர்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிற கோலம். அது தடத்த நிலை என்று பெயர். இது அப்படியே நீங்க திருவருட்பயன்ல முதல் குறள் பதி முது நிலையில அகரமென அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, அந்த குறள் விளக்கம்தான் 13வது பாடல். 14வது பாடல்ல தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். ஆக சக்தியிலே இருந்து அவன் வேறுபட்டதில்லை. அவனுடைய ஆற்றல் தான் நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி 2வது பாடல்ல பரந்த பராபரை என்று காட்டினார். அதை கொஞ்சம் விரிச்சு காட்டுகிறார் 14வது பாடல்ல. நீடும் பராசக்தி, ரொம்ப அருமையான தொடர். நீடும் பராசக்தி, இது 2வது பாடல்ல பரந்த பராபரை என்று காட்டினார் உமாபதி சிவமே. சிவபிரகாசம் 2வது பாட்டு தாங்க. நீடும் பராசக்தி பாடலை முதல்ல படிச்சிருவோம். நீடும் பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திருவுருவமாகி நவின்று
பல கலை நாதம் விந்து ஆகி கூடும் ஒளி வளர் குடிலை மாயை மேவி கொடுவினைகுள் தனுகரணபுவன போகம் வீடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நெற்கள சகல பெற்றியாமே. இந்த திருப்பாடல்ல இறைவனுடைய சக்தி இறைவனை விட்டு பிரிப்பின்றி இருப்பார்கள். அப்படி இறைவனை விட்டு பிரிப்பின்றி இருப்பதால் சிவனது சக்தி சிவசக்தின்னு பேருங்க. சிவபெருமான், அந்த சிவம் தான் முன்பாட்டுல பார்த்தோம், திகழ்வது சிவம்னார். அந்த சிவனது சக்தி சிவசக்தி, அது பராசக்தி. அந்த சிவசக்தி செயல்பாட்டில இச்சை ஞானம் கிரியை ஆகிய சக்திகளை அது தர, அதை மலமில்லாத நிமலன் மேவி பிறகு அந்த சக்தியை திருவருளை திருமேனியாக கொண்டு கருணை திருவுருவாய் நவின்று பல கலை நாதம் விந்து ஆகி, ஆக நாதம் விந்து முதலிய தத்துவங்களை வந்து சேருகிற வகையில ஒளி மிகுந்த கூடும் ஒளி வளர் குடிலை, அதாவது சுத்தமாயை பொருந்தி வேத ஆகமங்களில் கூறப்பட்ட நிலைக்கு ஏற்ப அசுத்தமாயை பிரகிருதி மாயையில, அதுல நமக்கு அஸ்தமாயில இருந்து உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்கள் எல்லாம் கொடுத்து மீண்டும் அது பேரின்பத்தை அடையும் பொருட்டு அந்த சக்தி நிற்களம் நிற்கள சகலம் சகலம் ஆகிய 3 வகையான திருமேனி நமக்கு அமையும். இந்த 3ம் இறைவன் எடுத்துக்கொண்ட வடிவம்தான். நிற்களம் அருவம் என்று பெயர், நிற்கள சகலம் அருவுருன்னு பெயர், சகலம் உரு என்று பெயர். அப்ப நிற்கள சகல பெற்றியாமே, 2 சொல்லுக்கு நினைக்க வேண்டாம். நிற்கள நிற்கள சகல சகல, அது அவையே தானேயாய் இருவினையின் என்று மூல நூல்ல வருவதற்கேற்ப அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய், இப்படி 3 வரும். அது போல இங்க அருவம் அருவுருவம் உருவம். அருவம் என்பது நம்முடைய கருவிகளுக்கு தெரியாதது. அருவுருவம் என்பது தெரியும், ஆனா இன்ன வடிவம்னு சொல்ல முடியாது, உருவமா தெரியும். உருவம் என்பது அம்மையப்பர் வடிவமா வருவது, விநாயகரா முருகரா. ஆக 3 நிலை, அருவம் உருவம், அது நிற்களம் சகலம். அருவத்தில இருந்து நேர உருவம் வராது, அருவுருவம் வந்து பிறகு உருவம் வரும். அந்த முறையில சக்தி எடுத்துக்கொள்ளுகிற வடிவங்கள் நிற்களம் நிற்கள சகலம் சகலம். நிற்களம் அரு, நிற்கள சகலம் அருவுரு, சகலம் உருவம். இந்த 3 வகையான வடிவம். இது எப்படி வருகிறது என்றால், நீடும் பராசக்தி, எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கக்கூடிய சிவசக்தியினுடைய செயல்பாட்டில் இச்சை ஞானம் கிரியை 3 அந்த சக்திகள் அந்த சிவசக்தி தர, பிறகு அந்த சக்திகளை நிமலன் மேவி, மேவின பொருந்தின் அர்த்தம், அந்த இறைவன் மறுபடியும் அந்த சக்திகளை பொருந்தி நாடறிய கருணை திருவுருவாய், யாராலும் சென்று அடைய முடியாத அரிய அந்த திருமேனியை சக்தியை வடிவமாக கொண்டு நவின்று பலகலை நாதம் விந்து ஆகி, ஆக நாதம் வந்து நாதம் விந்து ஆகியவைகள் தத்துவங்கள்ல பொருந்தி பலகலை, இப்ப நாம் படிச்சோம் இல்லையா முதல் பாட்டுல, பலகலை ஆகமம், அதே சொல்லு பாருங்க பலகலை. இப்ப பலகலையாவது வேதம் ஆகமம், அந்த வேத ஆகமங்கள்ல அருளி செய்து பலகலை நாதம் விந்து ஆகி, அதில் கூடும் ஒளி வளர் குடிலை, ஆக அந்த ஆகமங்கள் முதலியவைகள்
சுத்த மாயையில இருந்து தோன்றுவன. அப்ப வேதம், ஆகமம், உபனிடதம், திருமுறைகள் எதாவது சுத்த மாயையில் நமக்கு வருவன. பிறகு அதிலே இருந்து அசுத்த மாயை பிரகிருதி மாயையிலே இருந்து, அது அசுத்த மாயை பிரகிருதி மாயை என்பது, குடிலை என்பது சுத்த மாயை, மாயை என்பது அசுத்த மாயை குறிப்பது. பிரகிருதி மாயை மேவி அதுல பொருந்தி கொடுவினைகள் தனுகரண புவனபோகம், மிகவும் கொடுமையான வினையின் காரணமாகத்தான் இந்த உடம்பு முதலிய கருவிகள் வருகின்றன. எனவே அந்த வினைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தனுனா உடம்பு, கரணம்னா உறுப்பு, புவனம்னா உலகம், போகம் என்பது அனுபவிக்கிற அந்த பொருட்கள், ஆக நுகர்பொருள் ஆகியவைகளை எல்லாம் நமக்கு படைத்து, பிறகு வீடு பெற நிறுவி அந்த உடம்புகள் பக்குவப்படுகிற வரைக்கும் வருவதும் போவதுமாக அவற்றை நிறுத்தி, பிறகு அவை ஒடுக்கும் மேனி எந்த முறையில தோன்றியதோ அந்த முறையில ஒடுக்கவும் செய்வான். அப்படி வருகிற அந்த வடிவங்கள் 3 பிறங்கிய நிற்கள சகல பெற்றியாமே. ஆக அருவுரு உரு மூவகையாகும். இது 35வது பக்கம் உரையில மிக தெளிவா ஆசிரியர் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப நல்ல பகுதிங்க. சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையான செய்தி. அதில் குறிப்பா 35வது பக்கம் 2வது பத்தி கொஞ்சம் தொண்டர்கள் நல்ல ஒரு முறைக்கு பல முறை அதை சிந்திக்க வேண்டும். அதாவது உயிரினங்கள், அந்த உயிரினங்களுக்கு அருள் புரிவதற்காக இறைவன் பொது வகையால் அறிந்தும், 35வது பக்கம் மாத்தி சொல்லிட்டு நான் தெரியல, மன்னித்தருள்க, 35வது பக்கம், அருள் புரிவதற்கு பொது வகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்கும் ஞானம், அதான் அறிவு. அது சிவசக்தியின் வடிவம். இது பொது வகையில எந்த செயல் செய்தாலும் இறைவன் அறிந்தும் அறிவித்தும் நிற்பான். இது அறிவானுந்தானே அறிவிப்பானுந்தானே என்று காரைக்கால் அம்மையார் காட்டுகிறார். அதே தொடர் திருவருட்பயனிலையும் நாம் சிந்தித்தோம். படிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த சக்தி சிவசக்திக்கு தான் பராசக்தி. அப்ப பராசக்தி சிவசக்தி 2 ஒன்றுதான். அந்த பராசக்தி உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிற பொழுது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 வகையாக வந்து சேரும். அந்த சக்திகளை, அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, சிவசக்தி தான் 3ஆ வரும். சிவன் சேருவான். அப்பொழுது இறைவனுக்கு சக்தி காரியமாக அருள் திருமேனி உண்டாகும். இப்ப நமக்கு உடம்பு இருக்கிற மாதிரி, உங்களுக்கு உடம்பு இருக்கிற மாதிரி, சாமிக்கு அருளே வடிவம். ஆமா, அருளே வடிவம், அந்த சக்தியே வடிவம். அந்த சக்தி ஞான சக்தியை சேருகிற பொழுது அருவுருவ நிலை, அது சிவதத்துவம் என்று சொல்லப்படும். அதே கிரியாசக்தியை சேருகிற பொழுது சக்தி தத்துவம். இந்த ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கிற பொழுது அருவுருவ நிலை. அப்ப 3ஆச்சா? அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவம் எப்ப வருகிறது என்று கேட்டால், ஞான சக்தியை சேர்ந்த பொழுது. எது? சிவசக்தி ஞான சக்தியை சேருகிற பொழுது அருவுருவம். கிரியாசக்தியை, அது சிவதத்துவம் என்று பெயர், கிரியாசக்தியை சேருகிற பொழுது அது அப்பொழுதுதான் நமக்கு சக்தி வடிவம். இப்ப முதல்ல வந்தது சிவ தத்துவம், 2வது வருவது சக்தி தத்துவம். இப்ப சிவ தத்துவம் எங்க வந்து சேரும்? ஞானத்தை சேருகிற பொழுது, இல்லையா? சக்தி தத்துவம் வந்து சேரும் கிரியாசக்தி சேருகிற பொழுது. இந்த அடிப்படையை கொஞ்சம் நல்ல தோற்றத்தை தொண்டர்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு 2 சமமாக இருக்கிற பொழுதே அருவுருவ நிலை. அப்ப ஞானமே வடிவமானது சிவதத்துவம், கிரியையே வடிவமானது சக்தி தத்துவம், 2 சமம் அருவுருவ நிலை. இனி அது சதாசிவ தத்துவம். இனி ஞான சக்தி குறைந்து
கிரியாசக்தி மிகுந்து இருக்கிற பொழுது உருவநிலை. அப்ப நமக்கு அருவம், அருவுருவம், உருவம். அருவம் எதுல வருவது? சிவசக்தி ஞானத்தை சேருகிற பொழுது. இனி கிரியா வடிவமா இருக்கிற பொழுது, கிரியை மிக்க இருக்கிற பொழுது சக்தி தத்துவம். ஞானமும் கிரியும் சமமாயிருந்தா சதாசிவ தத்துவம், அது அருவுருவம். இனி அந்த நிலையில் ஞானம் குறைந்து கிரியை மிகுதியாயிருக்கும். இன்னொன்றுல கிரியை குறைந்து ஞானம் மிகுதியாயிருக்கும். அதுல கிரியை மிகுதியாய் ஞானம் குறைந்திருப்பது மகேஸ்வரம். ஞானம் மிகுந்து கிரியை குறையா இருப்பது சுத்த வித்தை. இதுதான் எளிமையானது. நமக்கு தொடர்பில்லாதனால இப்படி அந்த பெயர்கள் நமக்கு இருக்கின்றன. எனவே இந்த நிலைதான் அவன் எடுத்துக்கொள்ளுகிற வடிவம். யாருக்காக? உயிர்களுக்காக என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, இந்த தோற்றத்துல யார் யார் எதை கொண்டு செய்கிறார் என்று ஒரு வரலாறு. அதாவது அருவுருவ நிலையில மகேஸ்வர தத்துவத்தை புரிந்து மகேஸ்வரர் அனந்த தேவர்னு ஒருத்தர், அவரை நிலைக்களனாக கொண்டு அஸ்தமாயில் இருந்து உடல், கருவி, உலகு, நுகர்வுகள் ஆகியவற்றை கொடுப்பார்கள். ஆமா, அப்ப நம்முடைய உடம்புல எதிலிருந்து தோன்றியது? அசுத்த மாயையில இருந்து. யாரை வைத்து தோற்றுவித்தார்? அனந்த தேவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனந்த தேவரை வச்சுதான் அஸ்தமாயில இருந்து இந்த உடம்பு, கருவிகள், உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை அனந்த தேவர் நமக்கு இறையானையால் படைத்து கொடுத்தார். இனி அனந்தர் ஸ்ரீகண்டரை நிலைகளாக கொண்டு பிரகிருதி மாயையில பொருந்திய உடல், கருவி, நுகர்பொருள் ஆகியவற்றை கொடுப்பார். அப்ப அஸ்தமாயில் பொருந்தியது ஒன்று, பிரகிருதி மாயில ஒன்று. இப்படி நமக்கு கிடைக்கும். பிரகிருதி மாயைக்கு தலைவர் யாரு? ஸ்ரீகண்டர். அடுத்து அஸ்தமாய்க்கு தலைவர் யாரு? அனந்த தேவர். இப்படி தோற்றுவிக்கிற திருமேனி அருவுருவம், உருவம் ஆகும். ஒடுக்கும் திருமேனி அருவமாகும். தோற்றுவிப்பது அருவுருவமும் உருவமும். ஒடுக்கும் திருமேனி அருவமாகும். இந்த பகுதி கொஞ்சம் நல்ல பகுதி. நாம் பொது வகையால கொஞ்சம் தெரிந்து கொண்டு இதை கொஞ்சம் ஆழமா நல்லா நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இனி அடுத்த பாடல் என்ன காட்டுகிறார்? இறைவனுக்கு இறைவன் உருவம் இல்லாதவர். எங்க பார்த்தோம்? இந்த 13வது பாடலை பார்த்தோம் இல்லைங்களா? இல்லையா? 13வது பாடல், நிலவும் அருவும் உருவும் இன்றி, குணங்குறிகள் இன்றி. எனவே அவனுக்கு வடிவம் கிடையாது, அருவும் இல்லை, உருவும் இல்லை. அப்ப உருவமா வந்தால அது நம்மை போல ஆய்விடுமே, அது உருவமா வரலாமா என்று ஒரு சந்தேகம் பொதுவா வரும். அது இறைவனுக்கு உருவம் உடையதல் எப்படி ஆகுதுன்னு கேட்டா, இப்ப நாமெல்லாம் வினைக்கு ஏற்ப உடம்பை எடுத்து அம்மா வயிற்றுல வர்றோம். அது முட்டைகள் தோன்றுவன, வியர்வில் தோன்றுன, முழு, அப்படி நமக்கு 4 வகை. முட்டையில் தோன்றுவன, வியர்வில் தோன்றுன, முளையில் தோன்றுவன, கருவில் தோன்றுவன. ஆனா இறைவன் அப்படி இல்லை. யார் யாருக்கு எந்தெந்த முறையில அவன் அருள் செய்யணுமோ அந்த வடிவை எடுப்பான். எனவே அவன் உருவ நிலையானதில்லை. மக்களுக்காக நாம உருவம் எடுக்கிறது நம்ம வினையை கழிக்கிறதுக்காக. சாமி உருவமா வருவது யாருக்கு என்ன நீங்க வரணுமோ அது மாதிரி கழிக்க வேண்டும். அதனால 14வது பாடல் ரொம்ப நல்ல பாடல், படிச்சிருவோம். இங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும், ஈரு முதல் நடுவொன்றும் இலாமையானும், ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும், உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும், தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆகலானும், நீங்களரும் உயிருக்குயிரா நிற்றலானும், நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. 13வது பாட்டை தான் விரிச்சு காமிச்சிட்டு இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, இதுல என்ன சொல்லுகிற இந்த பாடல்ல, இறைவன் இந்த இடத்தில் இருப்பவன், இந்த
இயல்புடையவன் என்று நம்முடைய அறிவால் அவனை சுட்டி அறிய முடியாது. அந்த நிலையை கடந்தவனாக இருப்பவன். மேலும் அவனுக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, தோற்றம், நிலைபேறு, இறுதி என்பது அவனுக்கு கிடையாது. அவர் மிக உயர்ந்த ஞான வடிவமாக இருப்பவன். அவனுடைய உண்மை யாராலும் சொல்ல முடியாது. அவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். அந்த விருப்பு வெறுப்புகளை சாராத தனி முதல்வன். அவன் உயிர்களுக்கு உயிராக இருக்கிறான். அப்படி இருப்பதால் இயல்பாகவே மலமில்லாத அவன் உயிர்களுக்கு ஏற்ப நினைந்த வடிவத்தை எடுத்திடுவான் என்று இந்த பாடல் கருத்து. பாருங்க, இங்கு இது என்று அது கடந்த இயல்பினன். யாரு? பதியாகி இறைவன். இதுன்னு என்ன? இது வீடு, இது கோவில் என்று ஒன்னொன்று சுற்றம் பாருங்க. நம்முடைய அறிவில அப்படி சுட்டி அறியக்கூடிய நிலையை கடந்தவன். எல்லாமாய் அல்லதுமாய் இருப்பவன். அவன் கலந்தும் கடந்தும் இருப்பவன். அதனால் அந்த நிலையை கடந்திருப்பவன். அடுத்தது சொன்னார் தோற்றம், அடுத்து ஈறு, அடுத்து நிலை. அப்ப ஈறு முதல் நடு. முதல்னா தோற்றம், ஈறுனா கடைசி, நடுவுனா நிற்றல். இப்போ தோற்றமும் நிலையும் இறுதியும் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன். அடுத்து சொன்னார் பாருங்க, ஓங்கி வளர் ஞானமயன். இந்த ஓங்கி வளர்ன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருதா? ஆமா, முதல் பாட்டு பாருங்க, புத்தகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா தெரியும். முதல் பாட்டு 6வது பக்கம், ஓங்கொழியாய். முதல் பாட்டு என்ன? ஓங்கொழியாய். அதே தொடர் பாருங்க, ஓங்கி வளர், ஓங்கொழியாய். அவன் ஓங்கொழியாக இருப்பவன். அந்த ஓங்கொழியாக இருப்பவன் தான் ஓங்கி வளர் ஞானமயமாக இருப்பவன். அப்போ முதல் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. ஓங்கி வளர் ஞானமயன். ஞானம் என்பது அறிவு. எனவே இங்க ஓங்கி என்பது உயர்ந்த என்ற பொருள். எனவே எல்லாவற்றிற்கும் மேலான ஞான வடிவன். எப்படி ஞான வடிவன்? திருவருட்பயன்ல 13 ஒரு பாடல், பல்லார் உணரும் பான்மையன மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அதே கருத்துதான் ஓங்கி வளர் ஞானமயமாக இருப்பவன். அடுத்து சொன்னார், உண்மை பிறருக்கு அறிவறிய ஒருமையான். தன்னுடைய இயல்பை யாரும் அறிய முடியாது. ஆமா, தன்னேர் இல்லோன் தானே காண்க என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். எனவே தன்மை பிறரால் அறியா தலைவா பொல்லா நாயான ஆண்டு ஐயா என்னை புறமே போக விடுவாயோ. அந்த தன்மை பிறரால் அறிய தலைவா என்ற திருவாசகம்தான் உமாபதி சிவம். உண்மை அவருடைய தன்மை இருக்குது பாருங்கள், தன் இயல்பு. பிறர்க்கு அறிவறிய ஒருமையான். ஒருமையான் மிகவும் நுண்ணியவன், நுணுக்கரிய நுண்ணியவன், சிறிதாயிருப்பவன். 13ஆம் பாட்டுல பார்த்தோம் இல்லையா? ஒருமையானும். அதுக்கப்புறம் பாருங்க, தாங்கரிய விருப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன். இந்த விருப்பில்லாட்டி கூட பரவாயில்லைங்க, எதையும் பெருக்க கூடாது. இறைவனுடைய படைப்புல வெறுப்பு என்பது கிடையாது. ஏதோ சில பேரை ஒழுங்குபடுத்துறதுக்கு அப்படி இருக்கும் என்று கொள்ள வேண்டுமே தவிர அதுல நாம வெறுப்பதற்கு ஒண்ணுமில்லை. என விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அந்த வெறுப்புக்கு ஒரு அடமோட்டார் பாருங்க, தாங்கரிய வெறுப்பு. ஆக நாம் அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஆமா, தாங்கரியன பொறுத்து கொள்ள முடியாது, தாங்கவே முடியலன்னு சொல்லணும். குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் என்று வயிற்று வலியை சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் இல்லையா? அப்படி வெறுப்பை தாங்க முடியாது. விருப்பு எல்லாம் சார்வறிய. சார்பு என்பது சேருதல். அரியன சேராதவன். சார்புணர்ந்து சார்புகட ஒளியின்
மற்றை சார்தரா சார்தரு நோய். அந்த குரலை ஒரு சொல்ல போட்டார் பாருங்க, சார்வரிய. ஏன் அப்படி உமாபதி சிவன் சார்வரியன்னு சொல்ல கையாண்டார்? நெஞ்சு விடுத்துவதுல சொல்றாரு இல்லையா, திருக்குறளினுடைய சிறப்ப இல்லையா, அது மெய்ப்பொருளை உடையது. எனவே திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல் திருக்குறளை அவர் அவ்வளவு பதிஞ்சிருக்கிறார். எனவே அந்த சொல் திருக்குறள் சொல் அப்படியே போட்டார் பாருங்க. சார்புணர்ந்து சார்பு கெட மற்றை சார்தரா சார்தரு நோய். அந்த சொல் அப்படியே போட்டார் பாருங்க. இங்க சார்வரிய, இவையெல்லாம் சாராதவர். அவர் யார்னார்? தனி முதல்வன். தனி என்ற சொல்லுக்கு ஒப்பற்றை என்று பொருள். அது தேவாரத்துல பாத்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு போகிறார். அப்பொழுது அம்மா வழிபடுகிற கோவில் இதுதானா என்று தெரிந்து கொண்டு அதை பாடுகிறார் பூபால ராகத்துல. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை. இது தேவார தொடர். இது பின்னால சேக்கிழார் மங்கையர்க்கரசியார் புராணம் பாடுகிற பொழுது மங்கையர்க்கு தனி அரசி என்று பாடுகிறார். எங்கள் தெய்வம். அங்க என்ன அரசி? இவர் மங்கையர்க்கரசியின் வழிபட்டார். சேக்கிழார் தனி அரசிய, தனி என்பது ஒப்பற்றை என்ற பொருள். இப்ப தேவார சொல்லாட்சிகள் எப்படி இருக்கு பாருங்க இந்த நூல்ல. தனி முதல்வன் ஆதலானும். ஆக அவர் தனி நிலை. இது ஏன் நான் பாடம் சொல்லவும் சிரிச்சேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை தமிழ் வழிபாட்டிற்கும் புறம்பா சில பேர் பேசி தமிழ்ல நடத்தக்கூடாது என்று மிகப்பெரிய எதிர்ப்பு செய்தார்கள். அப்பொழுது அந்த மேடையில பேசுகிற பொழுது நம்முடைய முதுபெரும் புலவர் ஐயா அவர்கள், நாங்க 24 சமயத்தை கடந்த திருமுறை செய்வம், எங்க வழி தனி வழியினர். இப்ப அந்த சொல் எங்கிருந்து வந்திருக்குது? இங்கிருந்து வந்திருக்கிறது பாருங்க. ஆமா, நீங்களரும் உயிர்க்குயிராய் நிற்றலாலும். ஆமா, உயிர்களிடத்திலே இருந்தே அவன் என்றும் பிரியாமல் இருப்பவன். அதனாலதான் உயிர்க்குயிராய் இருப்பவன். உடம்புக்கு உயிர் இருந்தாதான் மரியாதை இல்லையா? அது மாதிரி உயிருக்கு உயிராக இருக்கும். உடம்பை செலுத்துவது உயிர், உயிரை செலுத்துவது கடவுள். அதனால் உயிருக்குயிராய் நிற்றலானும்னார். அவன் இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே நிமலன், மல சம்பந்தம் இல்லாதவன், இயல்பாகவே மலங்களிலே தொடர்பில்லாதவன், நினைந்த உரு நிறுத்திடுவன். எந்தெந்த ஆன்மாவுக்கு என்னென்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்தை எடுப்பான். உதாரணமா, பன்றிக்குட்டி, தாய் பன்றி இறந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டன. உடனே பன்றிக்குட்டிகள் சொக்கநாத பெருமானை நினைந்தன, அழுதன. சுவாமி என்ன பண்ணார்? தாய் பன்றியா மாறி போனார். மான் குட்டி பாலுக்கு அழுது இருக்குது, அவர் என்ன பண்ணார்? புலியா மாறி நின்று புலியினுடைய குணத்துக்குள்ள தாய்த்தன்மையை புகுத்தி மான் குட்டிகளை புலியின் மடியில பால் குடித்த வைத்தார். புலி முலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. புல்வாய்னா மான்க. புலி முலை, புலியினுடைய தனபாரங்களை மான்கன்றுக்கு கொடுத்தார். எவ்வளவு பெருசு நினைச்சு பாருங்க. இப்படி அவர் செய்த கருணை அந்தந்த வடிவங்கள்ல வருவார். எனவே நிமலனும் நினைந்த ஊர் நிறுத்திடுவன் என்ற கருத்தை இந்த 15வது திருப்பாடல்ல ரொம்ப அருமையா காட்டுகிறார். அது சித்தியார் பாடலுடைய மேற்கோடல் மிக அருமையாக உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். ஆக இந்த பாடலுக்கும் சித்தியார் பாடலுக்கும் வேற்றுமையில்லாமல் வந்திருப்பதை நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல், பதி கடவுள் உண்டு என்பதை உறுதி செய்வதாக அமையப்பட்ட திருப்பாடல். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உளதாகும் உருவம் மாறி வருவது போவது செல்வதும் ஆதலானும் அளவில் அசேதனம் மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவிலாமையானும் நிலவுதொழில் மறுவியுறு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன் தானே.
15வது பாட்டில் நிமலன் தானேன்னு முடிச்சார். இந்த பாடலில் நிமலன் தானேன் முடிக்கிறார். இந்த பாடல் என்ன சொல்லுகிறார்? கடவுள் ஒருவர் உண்டு என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதை எப்படி உறுதிப்படுத்த என்று சொன்னால், இந்த உலகம் அவன், அவள், அவை என்ற பகுப்பை உடையது. அது உரிய நிலையில தோன்றி உடல் முதலிய கருவிகள் உலகம் நின்று பிறகு அவை ஒடுங்கும். மீண்டும் மல நீக்கம் பொருட்டு மீண்டும் இறைவன் பிறப்பை கொடுப்பான். அப்படி வருகிற பொழுது ஒரே உடம்பா வராமல் மாறி மாறி வரும். அப்படி மாறி மாறி உடம்பு வருகிறது. அந்த உடம்பு எதிலே இருந்து பெறப்படுகிறது? மாயையிலே இருந்து. அந்த மாயையோ அறிவற்றது. உடம்பை எடுக்க இருக்கக்கூடிய உயிர்களோ அறியாமையின் காரணத்தால் அணுத்தன்மைப்பட்டிருக்கும். எனவே அந்த அணுவாகிய உயிர் வேண்டிய முறையில் உடம்பு எடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லை. ஆமா, அதனால் இந்த உடம்பு கிடைப்பதற்கு, உயிரினுடைய வினை நீங்குவதற்கு, இவை எல்லாவற்றையும் உணர்ந்த இறைவனே இந்த உடம்பு முதலிய கருவிகரணங்களை எல்லாம் தோற்றுவிப்பான். எனவே தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். இதுதான் இந்த 16வது பாடலுடைய திரண்ட கருத்து. எளிமையான பாட்டு. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி. ஆக எல்லா உலகங்களும் ஒருவன் அவன், ஒருத்தி அவள், ஒன்று அவை என்ற வேறுபாடுகள் பாகுபாடுகள் உடையது. அவையெல்லாம் என்ன ஆகும்? உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும். அது இருப்பது போல தோன்றி அந்தந்த கால எல்லைக்குள் ஒடுங்கும் தன்மையை உடையது. ஆமா, பிறகு உருவம் மாறி அதுக்கு முன்னாடி பின்னும் மலமதனால் உளதாகும். ஆக ஆன்மாக்களை பந்தித்து இருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்காமையால் அந்த மலம் உயிர்களுக்கு நீங்கும் பொருட்டு ஒடுங்கிய முறையிலே மீண்டும் உலகம் தோன்றும். ஆக ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உளதாகும். மீண்டும் உயிர்களின் அறியாமையாகிய ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு மீண்டும் அது தோன்றும். புனருட்பவம். உருவம் மாறி வருவதும் போவதும் செல்வதும் ஆதலால். ஆக இந்த உயிர்களுக்கு செய்த வினைக்கு ஏற்ப, கண்மத்துக்கு ஏற்ப மாறி மாறி தோன்றி அழியும். உயிர்கள் பிறப்பிலேயும் சொர்க்கத்திலேயும் நரகங்களிலேயும் சென்று வரும். அதுதான் நமக்கு வருவதும் போவதும் செல்வதும் ஆதலால். இறைவனோ போக்கு வரவு இல்லா புண்ணியன், உயிர்களோ வருவதும் போவதும் இருப்பவர். சிவபுராணத்துல வருவது போக்கு வரவில்லானார், இங்க வருவது போவதுன்னு காட்டுகிறார். ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே அலைவில் அசேதனம் மாயை. சேதனம்னா அறிவுடையது, அசேதனம்னா அறிவில்லாதது. அலைவில் அசைவில்லாத மாயினார். அலைதல்னா அது செயல்படக்கூடியது, அலைவில் அது சடம், அசேதனம். எனவே அசைவில்லாத மாயைக்கு தனக்கென எந்த விதமான ஒரு செயலும் இல்லாமல் சடமாக இருப்பது. அதனால் மாயை உடம்பு தானே கொடுக்காது. அணுக்கள் உருகடையும் அறிவில்லை. ஆன்மாக்களோ வேண்டிய உடம்பை எடுக்கக்கூடிய நிலை, அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. அப்ப ஆன்மா என்ன செய்யும் என்றால், நிலவு தொழில் மருவியுறு நிற்றலால் தனக்கு கிடைத்த உடம்பை வைத்து கொண்டு வினைக்கு ஏற்ப அந்தந்த செயல்பாடுகளை செய்யுமே தவிர வேறொன்னையும் செய்யாது. அப்போ உடம்பையும் உயிருக்குள்ளேயே இருந்து அந்தந்த தொழிலை, அந்தந்த வினையை இறைவன் அனுபவிக்க அவன் செய்கிறான். எனவே இறைவன்தான் உடம்பு கருவிகரணங்கள் உயிருக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் செலுத்துகிறான் என்பதை இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா நம்ம காட்டுகிறது. சிவஞான சித்தியாரினுடைய தொடரை அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார். எனவே இந்த கருத்துக்கள்ல சிலர் மறுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில உலோகாயதர், சாங்கியர்
என்ற 2 பேருடைய கருத்தை மறுத்து காண்பித்திருக்கிறார். 39வது பக்கம் 2வது பத்தி பார்த்தீங்கன்னா, உலகம் என்றும் அழியாதது, படைக்கவும் அழிக்கவும் ஒரு கடவுள் வேண்டாம் என்று ஒரு சமயவாதிகள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அதை மறுக்கிற வகையில ஒருவன் ஒருத்தி என்று இருக்கக்கூடிய இந்த உலகம் அந்தந்த காலையில அந்தந்த பொருள்கள் தோற்றியும் நிலைபெற்றும் அழித்தும் வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி அந்த தோன்றி நின்று அழிவதற்கு உலகத்திற்கு அரிது கிடையாது. எனவே அதை தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை உமாபதி சிவம் அருமையாக காட்டியிருக்கிறார். அடுத்து சாங்கியர் என்று சொன்னார்கள், உலக தோற்றத்திற்கு மாயையே போகணுமே, கடவுள் ஒருவர் வேணுமான்னு கேட்டார். உலக தோற்றத்திற்கு மாயை முதற்காரணம்தான், நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் மாயையோ அறிவற்ற சடம், எனவே அது செயல்படாது. எனவே மாயையே இயக்கக்கூடிய ஒரு கடவுள் வேண்டும் என்று இந்த பாடல் மூலமாக நமக்கு காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல், இறைவன் முத்தொழிலை செய்கிறான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். அதுல இருந்து 2 இன்னும் விரிவா பார்த்தா மறைத்தல், அருளல். அப்படி செய்வதால இறைவன் விகாரப்படுவானா. ரொம்ப எளிமையான பாட்டுங்க. பொதுவா நமக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்கள் பிரம்மா, திருமால், குனிருத்ரன் 3 பேர். அந்த 3 பேரும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்வார்கள். அப்படி செய்வதற்கு சிவபெருமானுடைய ஆணையை பற்றி செய்விப்பார்கள். அப்படி செய்வதில் இறைவனுடைய ஆணைதான் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிறது. அப்பொழுது இறைவன் அந்த படைக்கிற பொழுது மகிழ்ச்சியோ, காக்கிற பொழுது அதில் ஏதேனும் கூடுதல் மகிழ்ச்சியோ, அழிகிற பொழுது, ஒடுக்குகிற பொழுது அவன் துன்பப்படுவானா என்றால் அதுபோல அவன் செய்ய மாட்டான், அவனுக்கு விகாரம் அடையாது என்கிற கருத்தமைந்தது இந்த 17வது பாடல். பாட்டு பாருங்க. கந்த மலர் அயன் படைக்கும், உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும், அவை எம் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே, அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மன்னுவிப்பன், எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான், வானின் முந்து இரவி எதிர்முளரி அலர்வுறும் ஒன்று, அலர்வான் முகையாம் ஒன்று, ஒன்று உலரும் முறையின் ஆமே. இந்த பாடல்ல கந்தம் என்பது வாசனை பொருந்திய மலர் மேல வீற்றிருக்கக்கூடிய அயன். அயன்னா பிரம்மா. அவன்தான் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறான். உலகம் எல்லாம் கண்ணன் அளித்திடும். இந்த எல்லா பிரம்மதேவன் இதுபோல உலகங்களை இறைவனுடைய ஆணையை பெற்று படைக்க அந்த உலகங்களை திருமால் நின்று காப்பான், கண்ணன் அளித்திடும். பிறகு அவையும் கடவுள்தானே, பிறகு அவர்களால் படைத்து காக்கப்பட்ட உலகங்கள் எல்லாம் ஒன்று சேர எம்முடைய கடவுளாகிய உருத்திரன் நிறைவு செய்வான். இப்ப 3 போச்சா. ஆதலால் அயன் அறி அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மன்னுவிப்பான். ஆக சிவபெருமான், பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுடைய ஆணையை பெற்று படைத்தல், காத்தல் ஆகியவைகளை செய்வார்கள். எனவே சிவபெருமான் ஒருவரே முத்தொழிலையும் அந்த மூவரிடத்திலே வைத்து செய்வான். மன்னுவிப்பன், தன் தொழிலே மன்னுவிப்பன் என்று காட்டுகிறார். ஆனால் இந்த தொழில்களை செய்வதால் அவன் எந்த விதத்திலேயும் விருப்பு வெறுப்பாகிய விகாரங்களுக்கு அவனுக்கு வந்து சேராதுன்னார். விகாரங்கள் மறுவான். அது எது போலன்னு காட்டினார். ஊமை, நல்ல ஊமை. ஆகாயத்துல சூரியன் தோன்றுகிறது. அந்த சூரியனுடைய ஒளியின் மூலமாக குளத்தில தாமரை மலர் மொக்கு இருக்கின்றன. ஒன்று மொக்காக இருக்கும், ஒன்று போதாக இருக்கும், ஒன்று மலர்ந்து இருக்கும், ஒன்று வாடி இருக்கும். இன்னைக்கு சூரியன் உதிக்குதுன்னா குளத்துல பார்த்தீங்கன்னா குளந்த நீர் தானே, சூரியன் தானே, சூரியனுடைய ஒளியால் தான் தாமரை மலர்கிறது. அப்போ ஒன்று
வாடி இருக்கிறது, ஒன்று மலர்ந்திருக்கிறது, ஒன்று மலராமல் இருக்கிறது. அப்ப சூரியனுக்கு அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? நாம் மொக்க பார்த்தா மொக்குன்னு சொல்றோம். மலர்ந்திருந்தா ஹாய் என்ன அழகா மலர்ந்திருக்கு, வாடி இருந்தா அடடா வாடி போச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனா சுவாமிக்கு அது கிடையாது. வானில் முந்து ரவி எதிர்முளரி, ரவினா சூரியன், அதுக்கு முன்னால் வரக்கூடிய முளரி, முளரி என்பது தாமரைன்னு பேரு, தாமரைக்கு இலக்கியத்துல முளரி. அதுல அலர் உறும் ஒன்று, ஒன்று நல்லா விரிஞ்சு நிற்கும், இன்னொன்று வான் முகையாம் ஒன்று, முகைன்னா அது மலராம இப்படி கூம்பி வாழைப்பூ போல் இருக்கிறது, ஒன்று உலரும், ஒன்று காஞ்சிருக்கும், ஏன்னா அது நேத்து சூரிய ஒளியில மலர்ந்தது. இதுல என்ன காரணம்? அந்தந்த தாமரை மொக்கு மலர்தல் வாடுதல் அதனுடைய அனுபவத்துக்கு ஏற்ப இல்லையா? இன்னைக்கு விரிகிற பக்குவம் வந்தா விரியும், நாளைக்கு விரிகிற பக்குவம் வந்தா அது முகையா இருக்கும். நேத்து விரிஞ்சதா இருந்தா இன்று அது வாடி நிற்கும். ஆனால் நேத்து தோன்றி இன்னைக்கு வாடி இருக்கிறத பார்த்தோ, இன்று மலர்ந்து இருக்கிறத பார்த்தோ, நாளை மலர்ந்திருக்கிறத பார்த்தோ சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? வராது. அதே போல இறைவனும் விகாரமடைய மாட்டான். ரொம்ப உயர்ந்த மேற்கோள் இந்த மேற்கோள், நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் காட்டி இருக்கிற மேற்கோள். நான் பல முறை நாம சிந்தித்திருக்கிறோம். அது நாம பயன்படுத்துகிற பொருள் இருந்து மேற்கோள் காட்டியிருப்பார்கள். உதாரணமா, தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, நிலத்து இயல்பு நீரிருந்தா அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்வதாகும் அறிவு, இனிய உளவாக இன்னாத உரல் கனியிருப்ப காய்கிறந்தவற்றே. இல்லையா? மலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம், நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பிரிது. எந்த குரல் எடுத்தாலும் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. இப்படியாக நமக்கு அந்த அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக அமைத்து காட்டிருப்பார்கள். அதுல படைத்தல், காத்தல், அழித்தல். அதுல படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு ருத்ரன். இது தன் சக்தியின் வழியைத்தான் செய்வான். படைத்தலுக்கு படைப்போல், காத்தலுக்கு காப்போல், ஒடுக்குவதற்கு துடைப்போல். நல்ல தமிழுங்க. படைப்போல், காப்போல், துடைப்போல். படைப்போல் என்ற சக்திக்கு அந்த தோற்றுவிப்பதால ஜனனின்னு பேர், காப்பவளுக்கு உரோதயத்திரின்னு பேர், துடைப்பவளுக்கு ஆரணின்னு பேர். இந்த சக்தி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 41வது பக்கம். இந்த முத்தொழில்கள் பிரகிருதி மாயையில் நடைபெறுகின்றன. இதைத்தான் காட்டுகிறார். இப்ப மாயை மூணா, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, மூன்றிலும் முத்தொழில் நடைபெறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, மூன்றில் நடைபெறும். சுத்த மாயையில் சிவபெருமான் நேரே தொழில்படுத்துவார். அஸ்தமாயில் இறைவன் கிரியாசக்தி கொண்டு அனந்த தேவர், இப்பத்தான காலைல படிச்சோம், அவரை நிலைக்களமாக கொண்டு அவர் வழியாக செய்வார். இதுல அஸ்தமாயில. பிரகிருதி மாயையில பிரம்மன் திருமால் ஒருத்திரன் ஆகியோர் நிலைக்களமாக கொண்டு செய்வார். இப்ப மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை யாரை கொண்டு செய்வார்? பிரம்மா திருமாலை கொண்டு, ஒருத்திரனை கொண்டு. பிரம்மா இறைவனுடைய ஆணை வழி படைக்க செய்வார், இறைவனுடைய ஆணை வழி திருமால் காப்பாற்றுவார், இறைவனுடைய ஆணை வழி ஒடுக்குவார். ஆமா, அழித்தல். அழித்தல்னா பல முறை நாம் சிந்திச்சிருக்கிறோம். எது உயிருக்கு வேண்டாமோ அதை அழித்தல். இப்ப கட்டிங் பண்ண போறோம், எது நம்ம நினைப்புக்கு வேற எதை கட் பண்ணி எடுத்துறோமா இல்லையா? உடம்புல ஆபரேஷன் போறோம், கட்டி வந்திருக்கு, எது வேண்டாம எடுத்துறோமா இல்லையா? அது மாதிரி உயிருக்கு, எந்தெந்த உயிருக்கு எது நன்மைக்கு மறுதலையா இருக்கிறதோ அதை அழிப்பதுதான் கடவுள் வேலைங்க, சிவபெருமன் வேலை. அதனால 3 பேர். அதே சமயத்தில் அசுத்தமாயில யார் இருப்பார்கள் என்றால், அந்த அசுத்தமாயில இருக்கக்கூடியவர் நமக்கு அனந்த தேவர். ஆக சுத்தமாயை சிவபெருமான் நேரா செய்வார், அஸ்தமாயை அனந்த தேவர், பிரகிருதி மாயை 3 பேர்.
அப்படி செய்கிற பொழுது அந்த பிரம்மனுடைய சக்தி பிராமணின்னு பேர். அவருடைய ஆற்றல் பிரம்மா படைக்கிறார், அந்த அம்மா படைப்போள், அந்த சக்தி தான் படைப்பது. எனவே அது படைப்போள். வடமொழியில ஜனனி, ஒரு பாடல் கூட ஜனனி ஜனனி என்று அந்த தொடர் வருவது உங்களுக்கு தெரியும். எனவே படைப்போள் அந்த சக்தி வழியே செய்வான். காப்போள் திருமால், அது உரோயத்தெரி என்று பெயர். பிறகு துடைப்போள் ஒடுக்குவள் ருத்திரன், அது துடைப்போள் ஆரணி. கீழையே அந்த 2 சக்தி தமிழ் பெயரும் வடமொழி பெயரும் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். அது ஜனனி உரோதயத்திரி ஆரணி. தமிழ்ல படைப்போள், காப்போள், துடைப்போள். இந்த 3 சக்திகளை கொஞ்சம் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படைப்போள், அதன் பிறகு காப்போள், அதன் பிறகு துடைப்போள். படைப்போளுக்கு ஜனனின்னு பேர், காப்போளுக்கு உரோதயத்திரின்னு பேர், துடைப்பவளுக்கு ஆரணி என்று வடமொழியில பேர் சொல்லுவார்கள். அங்க நிற்களம் சகலம் அப்படி பார்த்தோம் இல்லையா? நிற்களம் அரு, சகலம் உரு. நிற்கள சகலம் அருவுரு 2 சொல்லும் பாடல்ல வருகிற பொழுது நினைவைத்திற்காக 2ஐயும் உரையாசிரியர் அருமையா காட்டியிருக்கிறார். ஆக தமிழ் படைப்போள், வடமொழியில ஜனனி. காப்போள் அவள் உரோதயத்திரி, பிறகு துடைப்போள் ஆரணி. இந்த 3 சக்தி. இனி சிவபெருமான் ஐந்தொழிலும் எதற்காக செய்கிறான்? ரொம்ப உயர்ந்த கருத்துங்க இந்த பாட்டு. பொதுவா இன்னைக்கு உலகத்துல சிவபெருமானு தெரியாதவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிவபெருமானுக்கு ஏதாவது நமக்கு துன்பம் வந்தா சோதனை பண்றது, அவரு வேற வேலையே இல்லை பாருங்க, இல்லையா என்றுதான் பேச்சாளர்கள். 25,000 ரூபாய் கொடுக்கணும், 50,000 ரூபாய் கொடுக்கணும், சிவனுக்கு சோதிக்கிறதா வேலை. தவறாவே மேடையை பயன்படுத்திட்டாங்க, இல்லையா? அதனால இந்த பாடல் என்ன சொல்லுகிறார்? சிவபெருமான் ஏன் ஐந்தொழில் செய்யணும்னார்? அவருக்கு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, துன்பத்திலே இருந்து உயிர்கள் மேலேற வேண்டும், அது அப்படி அருள் புரிவதற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எது உண்மை என்றால், உயிர்களை உடம்பை விட்டு ஒடுக்குவதும், பிறகு அவர்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுப்பதும், பிறகு அவர்களை பிறக்க வைப்பதும் 3. அந்த 3 எதற்காக என்று கேட்டால், உயிர்களுக்கு உடம்பை தோற்றுவிப்பது, ஆணவம் பலம் பக்குவப்பட. காத்தல் எதற்காக? அவரவர்கள் செய்த கண்ம அனுபவங்களை அனுபவிப்பதற்காக. அது துரோதாய் எதற்காக? அந்த கண்ம அனுபவங்கள் நிறுத்துவதற்காக. ஆக இவை எல்லாம் எதற்கு என்று சொன்னால், எல்லாம் அருள்தான். அப்ப இறைவன் ஐந்து செய்வதற்கு காரணம் எல்லாம் அருள். அருளை தவிர மற்ற எவையும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பாடல். ஏற்ற அவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். இறைவன் இப்படி ஐந்தொழில் உயிர்களுக்காக செய்கிறாரே, அது அவனுக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அல்ல. மேலும் அணுக்கள், முன்ன பாட்டில் அணுன்னு ஆன்மான்னு பார்த்தோம். ஆன்மாக்கள் இடர்கடல் நின்று எடுத்து ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். அப்ப இந்த துன்பமாகிய பிறவி பெருங்கடல்ல இருந்து மேலே எடுத்து அருளை புரியும் பொருட்டு என்று சொல்லுவார்கள். சரி, அருளை புரிதல் எப்படி என்று கேட்டால், ஒடுக்கம், இழைப்பொழித்தல், மற்றை தோற்றம் மலபாகம் வர, காத்தல், போகம் துய்ப்பித்தல். ஆக ஆன்மாக்களை பந்தித்திருக்கக்கூடிய மலத்தை பக்குவப்படுத்துவதற்காக மலபாகம் வர. இந்த மலபாகம் வர என்பதைத்தான் முன்னாடில் நாம் அழகா படித்த நாம, இல்லையா? எனவே அந்த கடவுள் ஒருவர் உண்டு என்பதுல பின்னும் மலமதனால் உளதாகும்னு பார்த்தோம். அந்த தொடர் அப்படியே இங்க வச்சிருக்காரு பாருங்க. மலபாகம் வர, மலமதனால் உளதாகும் என்று காட்டினார். இங்க மலபாகம் வர மற்ற தோற்றம், காத்தல், போகம் துய்ப்பித்தல். ஆமா, அப்ப ஆன்மாக்களை கண்மத்தை தொலைக்கும் பொருட்டு போகத்தை நுகரச் செய்கிறார். இனி
திரோதாயி நிறுத்தலாகும். ஆக அந்த போகத்தை நுகரும் அளவு அதனிடத்தில் அந்த மகிழ்ச்சி துன்பம் தோன்றுமாறு செய்தல் திரோதாயி. போற்றலரும் அருள் அருளே. இப்படி புகழ்ந்து சொல்லக்கூடிய அருளல் அருள் புரிவதற்கு ஆகும். இதல்லாமல் மற்ற புகன்றவை முதல்ல அழித்தல், படைத்தல், காத்தல், மறைத்தல் ஆகிய நான்கும் இறைவனுடைய அருள் செயல்தான். அருள் மட்டும் அருள் இல்ல. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல் இவையெல்லாம் அருள் ஒழிய இந்த அருட்செய்கள் அல்லாமல் வேறு வகை என்றே நாம் சொல்ல இயலாது என்பதாக இந்த திருப்பாடல்ல நிறைவு செய்கிறார். இன்றைய வகுப்பும் அருளே என்று கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தாருங்க ஐயா. ஐயா சரி, நாமே பாடிடுவோமா? மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மல்ருள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க. கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா.